நாம என்னதான் தேவலோகத்துல இருந்தாலும் மண்ணுலகத்துல இருக்கிற கோவில்களை தரிசிச்சாதான் இந்த தோஷம்லாம் நீங்கும்னு சொல்லி குரு சொல்றாரு. உடனே இந்திரன், தேவகுரு, தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பூமியில கைலாயமலைக்கு போறாங்க. அங்க கடவுளை வழிபட்டு அப்புறம் காசி, கேதாரம் எல்லாம் போய் கடவுளை வழிபடுறாங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லாம் நீராடி ஒவ்வொரு திருத்தலங்களா போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு இடத்துல கடம்ப மரங்கள் நிறைய வளர்ந்துருக்குது. அந்த இடத்துக்கிட்ட போன உடனேயே, அந்த காற்று பட்ட உடனேயே இந்திரனுக்கு தன்னோட பாவங்கள்லாம் நீங்கின உணர்வு வருது. உடனே இந்திரன் குருகிட்ட சொல்றான். குரு சொல்றாரு, அப்படின்னா இந்த இடத்துல இறைவனும் ஒரு தீர்த்த குளமும் இருக்கணும், தேடுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அங்க தேவர்கள் எல்லாரும் எல்லா பக்கமும் சுத்தி தேடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு கடம்ப மரத்துக்கு கீழே ஒரு லிங்கம் தகதகன்னு மின்னிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தீர்த்த குளமும் இருக்குது. அந்த லிங்கத்தை பார்த்த உடனே இந்திரனுக்கு ஒரே பக்தி பரவசமாயிடுறாரு. எல்லாரும் சேர்ந்து லிங்கத்தை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்றாங்க.